அதிகாலை பொழுதின் மெல்லிய வெளிச்சம் ஜன்னல் வழியாக தெறிக்க பருதி தன் புத்தகங்களை தழுவியபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவள் கனவில் வண்ணத்து பூச்சிகளும் பட்டமளிப்பு விழாவின் மேடைகளும் வந்து சென்றன. ஆனால் நிஜ உலகின் குரல் அவளை தட்டி எழுப்பியது. பருதி, எழுந்திருமா, இன்னைக்கு முக்கியமான நாள் இல்லையா என்ற தன் தாயின் குரலில் விழித்தாள். பருதியின் குடும்பம் ஒரு சிறிய ஓட்டு வீடு, 4 சகோதரிகள், ஒரு அண்ணன் என அந்த வீட்டின் சுவர்கள் எப்போதும் சத்தமும் சந்தோஷமும் சவால்களும் நிறைந்திருக்கும். தந்தை மறைந்த பிறகு மூத்த அண்ணன் மணிதான் அந்த குடும்பத்தின் அச்சாணி. ஒரு தனியார் நிறுவனத்தில் குமாஸ்தாவாக வேலை பார்க்கும். அவனது வருமானம் கையில் ஓட்டையுள்ள பையை போலத்தான் எப்போதும் இருக்கும். பருதி அந்த வீட்டிலேயே அதிக படிப்பு படித்தவள். அவளுக்கு கனவுகள் அதிகம். ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து தன் அண்ணனின் சுமையை குறைக்க வேண்டும் என்பதுதான் அவளது ஒற்றை லட்சியம். அண்ணன் எங்கேமா என்று கேட்டபடியே சமையலறைக்குள் நுழைந்தாள் பருதி. மணி வெளியே போயிருக்கான். இன்னைக்கு உன்னை பார்க்க பிரசாத் தம்பி வீட்டிலிருந்து வராங்கல்ல, அதான் பலகாரம் வாங்க போயிருக்கான் என்றார் தாய், கவலையும் கலந்த மகிழ்ச்சியுடன். பிரசாத் அந்த பெயர் கேட்டாலே அந்த ஊரே ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்க்கும். சக்கரவர்த்தி குழுமத்தின் ஒரே வாரிசு, கோடிகளில் புரளும் குடும்பம், மணியின் கல்லூரி கால நண்பன் என்பதால் அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு வருவதுண்டு. ஆனால் ஒரு கோடீஸ்வர வாரிசு ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை காதலிப்பான் என்று பருதி ஒருபோதும் நினைத்ததில்லை. சிறிது நேரத்தில் மணி வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் முகம் வாடியிருந்தது. ஆனால் கண்களில் ஒருவித நிம்மதி தெரிந்தது. பருதி, இங்கே வாமா என்று அவளை அருகில் அழைத்தான். பிரசாந்த் பற்றி உனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன். அவங்க அம்மா அப்பா முறைப்படி இன்னைக்கு பேச வராங்க. உனக்கு இதில் விருப்பம் தானே? பருதியின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. அண்ணே, நான் இன்னும் வேலைக்கே போகல, எனக்கு படிக்கணும்னு ஆசை என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். மணி பெருமூச்சு விட்டான். எனக்கும் ஆசைதான் பருதி, ஆனா உன் பின்னாடி 3 தங்கச்சிங்க இருக்காங்க. அப்பா இல்லாத வீட்டில் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் வர்றது சாதாரண விஷயம் இல்ல. பிரசாந்த் உன்னை நல்லா பார்த்துப்பான். உன் அண்ணன் பாரமும் குறையும்னு நினைக்கிறேன் என்றான் தழுதழுத்த குரலில். தன் அண்ணனின் கைகளில் இருந்த தழும்புகளையும் அவன் சட்டையில் இருந்த ஓட்டைகளையும் பார்த்த பருதிக்கு தொண்டை அடைத்தது. அவளது கனவுகள், லட்சியங்கள், அந்த புத்தக பைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கின. மதியம் பிரசாத்தின் குடும்பத்தினர் ஆடம்பர கார்களில் வந்து இறங்கினர். அந்த தெருவே வேடிக்கை பார்த்தது. பிரசாந்த் பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக வந்தான். அவனது கண்கள் பருதியை மட்டுமே தேடின. அந்த பார்வையில் காதல் இருந்தது. ஆனால் பருதிக்கு அது ஒரு சிறை கதவின் சத்தமாகவே கேட்டது. பெரியவர்கள் பேசி முடித்தனர். நிச்சயதார்த்த தேதி குறிக்கப்பட்டது. அனைவரும் சென்ற பிறகு தன் அறைக்குள் சென்ற பருதி மேசையில் இருந்த தனது பட்டப்படிப்பு விண்ணப்ப படிவத்தை கையில் எடுத்தாள். ஒரு நிமிடம் அதை உற்று பார்த்தவள் மெதுவாக அதை மடித்து அலமாரிக்குள் வைத்தாள். கனவுகள் கலைந்து போயிருக்கலாம், ஆனால் தன் குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க இதுதான் வழி என்று தன் மனதை தேற்றிக் கொண்டாள். அன்று இரவு நிலவை பார்த்து பருதி கேட்டாள், இந்த நிழல் யுத்தத்தில் நான் ஜெயிக்கப் போகிறேனா அல்லது என்னை நானே தொலைக்கப் போகிறேனா? பருதியின் திருமண வைபவம் ஒரு தேவதை கதையைப் போலவே அரங்கேறியது. சக்கரவர்த்தி குழுமத்தின் வாரிசுக்கும் ஒரு சாதாரண குடும்பத்து பெண்ணுக்கும் நடந்த அந்த திருமணம் ஊர் மெச்சும் வகையில் அமைந்தது. ஆனால் அந்த ஆடம்பரங்களுக்கு நடுவே பருதியின் மனம் மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத பாரத்தை சுமந்து கொண்டிருந்தது. மங்கள நான் கழுத்தில் ஏறும்போது தன் அண்ணனின் கண்களில் தெரிந்த நிம்மதி மட்டுமே அவளுக்கு ஆறுதலாய் இருந்தது. மனக்கோலத்தில் அந்த மாளிகைக்குள் நுழையும் போது சுவர்களில் தொங்கிய பிரம்மாண்டமான ஓவியங்களும் விலையுயர்ந்த சர விளக்குகளும் அவளை பார்த்து பரிகசிப்பது போல தோன்றியது. இரவு 2 மணி. பருதி தன் அறையில் மலர் மெத்தையில் அமர்ந்திருந்தாள். அறை முழுவதும் மல்லிகை பூக்களின் வாசம் ஆக்கிரமித்திருந்தது. கனத்த பட்டுப்புடவையும் நகைகளும் அவளுக்கு அந்நியமாக தெரிந்தன. கதவு மெல்ல திறக்கப்படும் சத்தம் கேட்டு அவள் தலை குனிந்தாள். பிரசாந்த் உள்ளே வந்தான். திருமண களைப்பில் அவன் முகம் சற்று வாடி இருந்தாலும் பருதியை பார்த்ததும் அவனிடம் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவள் அருகில் அமர்ந்தவன் அவளது நடுங்கும் கைகளை பற்றி கொண்டான். பருதி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த வீட்டை விட நீ இந்த வீட்டுக்கு வந்ததுதான் எனக்கு பெரிய பெருமை என்றான் பிரசாந்த் உணர்ச்சி வசப்பட்ட குரலில். அவன் பேச பேச பருதியின் மனதில் இருந்த பயம் மெல்ல விலக தொடங்கியது. பிரசாந்த் ஒரு கோடீஸ்வரனாக தெரியவில்லை. தன் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கும் ஒரு மனிதனாக தெரிந்தான். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் பருதி. உன் கனவுகள் எதையும் நான் தடுக்க மாட்டேன் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். திடீரென்று பிரசாத்தின் அலைபேசி அலறியது. அந்த நிசப்தமான இரவில் அந்த சத்தம் ஏதோ ஒரு எச்சரிக்கை போல ஒலித்தது. பிரசாந்த் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தயக்கத்துடன்
அழைப்பை ஏற்றான். மறுமுனையில் பேசியது யார் என்று தெரியவில்லை. ஆனால் பிரசாந்தின் முகம் அடுத்த வினாடிகளில் வெளிரி போனது. "என்னது, இப்போவா? சரி சரி, நான் கிளம்பி வரேன்" என்று பதற்றமாக பதிலளித்தான். போனை வைத்தவன் சட்டென்று எழுந்து தன் சட்டையை சரி செய்து கொண்டான். "சாரி பரதி, ரொம்ப முக்கியமான விஷயம். என் நெருங்கிய நண்பன் ஒருத்தன் வெளிநாட்டிலிருந்து இப்பத்தான் ஏர்போர்ட் வந்து இறங்கி இருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நான் நேர்ல போயே ஆகணும்" என்றான். பரதி திகைத்து போனாள். "இந்த நேரத்திலா? யாரையாவது அனுப்பி வைக்க கூடாதா?" என்று கேட்டாள். "இல்ல பரதி, அவன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான். அவனை தவிக்க விட முடியாது. 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடுவேன், நீ தூங்கு" என்று சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அறையை விட்டு வேகமாக கிளம்பினான். பரதி ஜன்னல் வழியாக பார்த்தாள். பிரசாந்தின் கார் அந்த பெரிய இரும்பு கதவுகளை தாண்டி இருளுக்குள் மறைந்தது. 1 மணி நேரத்தில் வந்து விடுவேன் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகள்தான் அவன் அவளிடம் பேசிய கடைசி வார்த்தைகள் என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. விடியற்காலை வரை அவள் உறக்கமின்றி ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தாள். சூரியன் உதித்தது. ஆனால் பிரசாந்த் திரும்பவில்லை. அந்த மாளிகையின் அமைதி ஏதோ ஒரு பெரும் புயலுக்கான அறிகுறியாக அவளுக்கு தோன்றியது. அதிகாலை பொழுதின் குளிர்காற்று மெல்ல வீசத் தொடங்கியிருந்தது. ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து சாலையையே பார்த்து கொண்டிருந்த பரதியின் கண்களில் உறக்கமில்லை. ஒருவித தவிப்பு மட்டுமே மிஞ்சி இருந்தது. 1 மணி நேரத்தில் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்ற பிரசாந்த் 4 மணி நேரமாகியும் வரவில்லை. அவனது அலைபேசியும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்றே பதிலளித்தது. மெல்ல விடியத் தொடங்கியது. ஆனால் அந்த விடியல் அவளது வாழ்வின் பேரிருளை சுமந்து வரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. திடீரென்று அந்த பிரம்மாண்ட மாளிகையின் வரவேற்பறையில் ஒரு பெரும் கூச்சல் கேட்டது. அலறல் சத்தமும் அழுகை சத்தமும் கலந்து ஒலிக்க பரதி பதற்றத்துடன் கீழே ஓடி வந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளது கால்களை செயலற்று போக செய்தது. பிரசாந்தின் தந்தை சக்கரவர்த்தி நிலை குலைந்து சோபாவில் அமர்ந்திருந்தார். பிரசாந்தின் தாய் தரையில் விழுந்து கதறி அழுது கொண்டிருந்தாள். வீட்டின் வேலையாட்கள் முதல் உறவினர்கள் வரை அனைவரும் உறைந்து போய் நின்றனர். "என்னாச்சு அண்ணே, என்னாச்சு?" என்று பரதி தன் அண்ணன் மணியிடம் ஓடினாள். அங்கே நின்றிருந்த மணி தன் தங்கையின் முகத்தை பார்க்க முடியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டு தலை குனிந்தான். "பரதி, பிரசாத் விபத்துல" என்று அவன் சொல்லும் போதே அந்த வார்த்தைகள் அவளது காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. விமான நிலையம் செல்லும் வழியில் பிரசாந்தின் கார் நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததாகவும் கார் தீப்பிடித்ததில் பிரசாந்த் சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் காவல்துறை செய்தி வந்திருந்தது. மணக்கோலம் களைவதற்கு முன்பே, கைகளில் இருந்த மருதாணி நிறம் மாறுவதற்கு முன்பே பரதி என்ற பெயருக்கு முன்னால் கைம்பெண் என்ற சொல் வந்து நின்றது. அரண்மனை போன்ற அந்த வீடு ஒரு நொடியில் மயான அமைதியாக மாறியது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை மங்கள இசை ஒலித்த இடத்தில் இப்போது மரண ஓலம் மட்டுமே கேட்டது. பிரசாந்தின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட போது பரதிக்கு அது கனவா அல்லது நனவா என்றே தெரியவில்லை. நேற்று மாலை அவளது கழுத்தில் தாலி கட்டிய அதே கைகள் இன்று உயிரற்று கிடந்தன. உறவினர்களின் முணுமுணுப்புகள் அவளது காதுகளில் விழுந்தன. "வந்த ராசி அப்படி" என்றும், "காலடி எடுத்து வைத்த நேரமே சரியில்லை" என்றும் அவதூறு சொற்கள் மெல்ல எழத் தொடங்கின. அந்த பெரிய மாளிகை இப்போது அவளுக்கு ஒரு நரகமாக தெரிந்தது. மாலை நேரம் வந்தது. பிரசாந்தின் உடல் தகனம் செய்யப்பட்டது. எரியும் சிதையை பார்த்து கொண்டிருந்த பரதியின் கண்களில் கண்ணீர் வற்றி போயிருந்தது. பிரசாந்த் வெறும் உடலாக மட்டும் எரியவில்லை. அவளோடு சேர்த்து அவளது எதிர்கால கனவுகளும் நம்பிக்கைகளும் அந்த தீயில் கருகி கொண்டிருந்தன. இந்த சொர்க்கம் ஒரே இரவில் எப்படி சுடுகாடானது? விடை தெரியாத இந்த கேள்வியோடு இருள் சூழ்ந்த அந்த பெரிய வீட்டில் தனித்து விடப்பட்டாள் பரதி. பிரசாந்தின் மறைவிற்கு பிறகு சக்கரவர்த்தி மாளிகை ஒரு நிசப்தமான சிறைசாலையாக மாறியிருந்தது. தன் அண்ணன் மணியுடன் வீடு திரும்ப பரதி முயன்றபோது பிரசாந்தின் தந்தை சக்கரவர்த்தி அதை தடுத்தார். "எங்கள் வாரிசின் மனைவி இந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும். அவளுடைய எதிர்காலத்திற்கு நாங்கள் பொறுப்பு" என்ற அவரது வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த அதிகாரத்தை மணியால் மீற முடியவில்லை. ஆனால் அந்த வீட்டின் உண்மையான அதிகாரம் பிரசாந்தின் சித்தியும் தற்போதைய மாமியாருமான ராஜேஸ்வரி வசம் இருந்தது. பாவம் பொண்ணு அதிர்ச்சியில இருக்கா, அவளுக்கு அமைதி தேவை என்று சொல்லி பரதியை மேல் தளத்தில் உள்ள ஒரு தனி அறையில் தங்க வைத்தார்கள். அங்கிருந்துதான் பரதியின் சித்திரவதை தொடங்கியது. தினமும் காலையும் இரவும் ஒரு செவிலியர் மூலம் பரதிக்கு சில மாத்திரைகளும் ஒரு
திரவ மருந்தும் கட்டாயப்படுத்தி வழங்கப்பட்டது. இது உன் மன அழுத்தத்தை குறைக்கும் என்று ராஜேஸ்வரி இனிமையாக சொன்னார். ஆனால் அந்த மருந்துகள் உட்கொண்ட சில நிமிடங்களிலேயே பரதியின் உடல் தளர்ந்து போகும், கண்கள் செருகும். அவளால் எதையும் சிந்திக்க முடியாமல் எப்போதும் ஒருவித மயக்க நிலையிலேயே படுக்கையில் கிடந்தாள். நாட்கள் நகர நகர அந்த மருந்துகள் அவளது நரம்பு மண்டலத்தை சிதைக்க தொடங்கின. ஒரு நள்ளிரவு பரதிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. தொண்டை அடைப்பது போலவும் யாரோ தன் கழுத்தை நெரிப்பது போலவும் உணர்ந்தாள். மயக்க மருந்தின் தாக்கத்தால் அவளது மூளை ஒரு பக்கமும் உடல் ஒரு பக்கமும் இழுத்தது. மூச்சு காற்றுக்காக போராடியபடி தடுமாறி அறையை விட்டு வெளியே வந்தாள். அவளது கண்கள் சிவந்திருந்தன, தலைமுடி கலைந்து போயிருந்தன. நடக்க முடியாமல் சுவர்களை பிடித்துக்கொண்டு விசித்திரமான சத்தங்களை எழுப்பியபடி ஹாலுக்குள் நுழைந்தாள். சரியாக அந்த நேரத்திற்காக காத்திருந்தது போல ராஜேஸ்வரி உறவினர்கள் மற்றும் வேலைக்காரிகளுடன் அங்கே தோன்றினார். ஐயோ, என்ன இது பருதி, என்ன பண்ற நீ என்று அலறினார் ராஜேஸ்வரி. பருதி ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் அவளது நாக்கு குளறியது. கை கால்கள் தனிச்சையாக நடுங்க அவள் தரையில் விழுந்து புரண்டாள். பார்ப்பதற்கு அவள் ஒரு மனித உருவமாக தெரியவில்லை. ஏதோ ஒரு ஆவேசம் வந்தவள் போல விசித்திரமாக நடந்து கொண்டாள். பார்த்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன். பிரசாந்த் போன அதிர்ச்சியில இவளுக்கு மூளை குழம்பிடுச்சின்னு. இப்ப பாருங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி எப்படி ஆடுறான்னு என்று ராஜேஸ்வரி கூச்சலிட்டார். பருதி உதவிக்காக தன் மாமனாரை பார்த்தாள். ஆனால் அவரோ ராஜேஸ்வரியின் பேச்சை கேட்டு பரிதாபமாகவும் அருவருப்பாகவும் அவளை பார்த்தார். மருந்துகளால் சிதைக்கப்பட்ட அவளது நிலையை பைத்தியம் என்று உலகம் நம்ப தொடங்கியது. தான் ஒரு சதி வலையில் சிக்கியிருப்பதை உணர்ந்தபோது பருதியின் உணர்வுகள் மறத்து போயிருந்தன. அந்த மாளிகையின் இருண்ட மூலைகளில் அவளது கதறல் யாருக்கும் கேட்காமல் அடங்கி போனது. அதிகாலை இருட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆம்புலன்ஸ் சக்கரவர்த்தி மாளிகையின் பின்புற வாசல் வழியாக வெளியேறியது. மயக்க மருந்தின் பிடியில் அரை உணர்வற்ற நிலையில் இருந்த பருதி தான் எங்கே கொண்டு செல்லப்படுகிறோம் என்பதை அறியவில்லை. அவள் கண்கள் திறந்தபோது அந்த சூழல் அவளை உறைய வைத்தது. வெள்ளை நிற சுவர்கள், காற்றின் மிதக்கும் கிருமிநாசினி வாசம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழும் விசித்திரமான அலறல் சத்தங்கள். அது ஒரு புகழ்பெற்ற மனநல காப்பகம். ஆனால் பருதியை பொறுத்தவரை அது நரகத்தின் நுழைவாயில். எழுந்திருடி மகாராணி, இது உன் மாமியார் வீடில்லை என்று ஒரு கரடு முரடான குரல் கேட்டது. பருதி மெல்ல கண்ணை திறந்து பார்த்தாள். அவளுக்கு முன்னால் 2 செவிலியர்கள் நின்றிருந்தனர். ஒருத்தி கையில் பெரிய ஊசி இருந்தது. நான் ஏன் இங்கே இருக்கேன்? அண்ணே, அண்ணன் எங்க என்று பருதி தட்டு தடுமாறி கேட்டாள். அங்கிருந்த ஒரு செவிலியர் ஏளனமாக சிரித்தாள். உன் அண்ணன் உன்னை இங்கேயே விட்டுட்டு போக சொல்லிட்டார். நீ பைத்தியமாம்ல, சும்மா கிடக்காம அந்த மருந்தை குடி என்று ஒரு கசப்பான திரவத்தை அவளது வாய்க்குள் வலுக்கட்டாயமாக திணித்தாள். நான் பைத்தியம் இல்லை, என்னை விடுங்க, நான் நல்லாத்தான் இருக்கேன் என்று பருதி கதறினாள். அவள் அங்கிருந்த இரும்பு கம்பிகளை பிடித்து உலுக்கினாள். ஆனால் அவளது அலறல் அந்த சுவர்களுக்கு பழகி போயிருந்தது. எல்லா பைத்தியமும் இப்படித்தான் சொல்லும். இவளுக்கு ஒரு டோஸ் போடு, அப்பத்தான் அடங்குவா என்று மற்றொரு செவிலியர் சொல்ல பருதியின் கையில் அந்த ஊசி இறங்கியது. அடுத்த சில நிமிடங்களில் அவளது உடல் பாரமானது. கை கால்கள் அவளது பேச்சை கேட்க மறுத்தன. அவளது அழகான கண்கள் குழி விழுந்து கன்னங்கள் ஒட்டி போயின. சில நாட்களிலேயே சுறுசுறுப்பாக இருந்த அந்த இளம்பெண் ஒரு நடைப்பிணமாக மாறினாள். ராஜேஸ்வரியின் ஆட்கள் அந்த மையத்தின் அதிகாரங்களுக்கு பெரும் பணம் கொடுத்திருந்தனர். ஆனால் பருதி சொல்லும் எந்த உண்மையும் அங்கே எடுபடவில்லை. செவிலியர்கள் அவளை ஒரு மனித பிறவியாக கூட மதிக்கவில்லை. உணவு என்று அவர்கள் கொடுக்கும் கஞ்சி நாய்க்கு போடுவதை விட மோசமாக இருந்தது. பருதி தரையில் சுருண்டு கிடந்தாள். அவளது மனதில் பிரசாந்தின் முகம் வந்து சென்றது. பிரசாந்த், ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போனீங்க என்று அவள் மௌனமாக அழுதாள். தன்னை சுற்றி நடப்பது ஒரு பெரிய சதி என்று அவளுக்கு புரிந்தது. ஆனால் அந்த சதியை முறியடிக்க அவளிடம் இப்போது தெம்பு இல்லை. அவளது மன உறுதி மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டிருந்தது. அந்த நரகத்தின் இருட்டு அவளை முழுமையாக விழுங்க காத்திருந்தது. காப்பகத்தின் அமைதி என்பது நிசப்தம் அல்ல, அது பயத்தினால் உருவான மௌனம். சில நாட்களிலேயே பருதி அந்த நகரத்தின் அதிகார படிநிலையை புரிந்து கொண்டாள். அங்குள்ள மருத்துவர் டாக்டர் கௌதம் மற்றும் தலைமை வார்டன் லீலா ஆகிய இருவரும் நோயாளிகளை குணப்படுத்தும் தெய்வங்கள் அல்ல, மாறாக நோயாளிகளின் பலவீனத்தை அறுவடை செய்யும் அரக்கர்கள். அன்று நள்ளிரவு
மயக்க மருந்தின் தாக்கம் குறைவாக இருந்ததால் பரிதிக்கு ஓரளவுக்கு நினைவு இருந்தது. திடீரென்று அவள் அறையின் கதவு திறக்கப்பட்டது. வார்டன் லீலா உள்ளே நுழைந்தாள். அவளது முகம் வழக்கத்தை விட விகாரமாக காட்சியளித்தது. எழுந்திருடி, டாக்டர் உன்னை வர சொன்னார். ஸ்பெஷல் செக்கப் இருக்காம் என்று சொல்லி பரிதியின் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தாள். பரிதிக்கு உடல் நடுங்கியது. இந்த நேரத்திலா? எனக்கு உடம்பு நல்லாத்தான் இருக்கு, என்னை விடுங்க என்று அவள் திமிரினாள். ஆனால் ஊட்டச்சத்து இல்லாத உணவாலும் தொடர் ஊசிகளாலும் நலிவடைந்திருந்த அவளால் லீலாவின் பலத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இருண்ட தாழ்வாரங்கள் வழியாக அவள் அழைத்து செல்லப்பட்டாள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறைகளிலிருந்து கேட்ட முணுமுணுப்புகளும் விசித்திர சிரிப்புகளும் அந்த இடத்தை இன்னும் பயங்கரமாக்கின. லீலா அவளை டாக்டரின் தனி அறைக்கு அழைத்து சென்றாள். அறைக்குள் நுழையும் போது அங்கே டாக்டர் கௌதம் ஒரு மர்மமான மனிதனுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள். அந்த மனிதன் முகம் தெரியாதபடி கருப்பு உடை அணிந்திருந்தான். இதோ சக்கரவர்த்தி குடும்பம் சொன்ன அதே பெண் இவள்தான். இவள் இங்கிருந்து உயிருடன் வெளியே போக மாட்டாள். அதற்கு ஏற்றாற்போல மருந்துகளை மாற்றிவிட்டேன் என்றான் டாக்டர் கௌதம் குரூரமான புன்னகையுடன். அந்த மர்ம மனிதன் ஒரு தடிமனான உரையை டாக்டரிடம் நீட்டினான். அதற்குள் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. நல்லது ராஜேஸ்வரி அம்மா சொன்னது போல இவளுக்கு மெல்ல மெல்ல பைத்தியம் முற்ற வேண்டும். கடைசியில் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வர வேண்டும். மிச்ச பணத்தை வேலை முடிந்ததும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியேறினான். பரிதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் மாமியார் ராஜேஸ்வரி தன்னை அழிக்க இவ்வளவு தூரம் செல்வார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மருத்துவர் பணத்திற்காக தன் உயிரையே விலை பேசுகிறார் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. டாக்டர் கௌதம் இப்போது பரிதியின் பக்கம் திரும்பினான். அவன் கண்கள் காமத்தையும் அதிகாரத்தையும் ஒரு சேர பிரதிபலித்தன. என்ன பரிதி, எல்லாவற்றையும் கேட்டுவிட்டாயா? உன் குடும்பம் உன்னை மறந்துவிட்டது. உன் கணவன் இறந்து விட்டான். இப்போது நீ வெறும் ஒரு கேஸ் நம்பர் மட்டும்தான். நான் நினைத்தால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவளது கன்னத்தை தட்டினான். பரிதியின் உள்ளுக்குள் ஒரு நெருப்பு போரி கிளம்பியது. இவ்வளவு காலம் பயந்து கிடந்த அவளது மனநிலை இப்போது ஆத்திரமாக மாறியது. இவர்கள் மனிதர்கள் அல்ல, மனித முகமூடி அணிந்திருந்த மிருகங்கள் என்று அவளுக்கு புரிந்தது. தப்பித்து செல்ல வழியில்லை என்றாலும் அந்த சக்கரத்தில் ஒரு துரும்பாகவாவது சிக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அவள் கண்களில் தெரிந்த அந்த புதிய உறுதி டாக்டர் கௌதமை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தது. டாக்டர் கௌதமின் அந்த இருண்ட அறையில் நிலவிய நிசப்தம் பரிதியின் இதய துடிப்பை விடவும் பயங்கரமாக இருந்தது. பணத்திற்காக தன் உயிரை விலை பேசியவர்கள் இப்போது அவளது மானத்தையும் சிதைக்க துணிந்துவிட்டனர் என்பதை அவளது உள்ளுணர்வு எச்சரித்தது. பரிதி இவ்வளவு அழகான பெண் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படணுமா? நான் சொல்றபடி கேட்டா உனக்கு தனி அறை, நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் என்று கூறியபடி கௌதம் அவளை நெருங்கினான். அவனது வார்த்தைகளில் இருந்த நயவஞ்சகம் பரிதியை அருவருப்படைய செய்தது. என்னை தொடாதீங்க, நீங்கள் ஒரு டாக்டர், கடவுளுக்கு அடுத்த இடத்தில் இருக்க வேண்டியவர். இப்படி மிருகமா மாறலாமா என்று பரிதி பின்னோக்கி நகர்ந்தாள். ஆனால் கௌதம் ஏளனமாக சிரித்தான். கடவுளா? இந்த பணத்தை விடவா கடவுள் பெரியவர்? உன் மாமியார் கொடுத்த பணத்திற்கு உன்னை நான் சாகடிக்கணும். ஆனால் உன் அழகை பார்த்தா எனக்கு மனசு வரல என்று கூறி அவளது கையை பலமாக பற்றினான். பரிதி அவனிடமிருந்து விடுபட போராடினாள். ஆனால் பல நாட்களாக செலுத்தப்பட்ட ஊசிகளாலும் போதிய உணவில்லாததாலும் அவளது உடல் ஒத்துழைக்கவில்லை. அவனது கரடு முரடான பிடியில் அவளது கை மணிக்கட்டு நசுங்கியது. அவனது ஒவ்வொரு தொடுதலும் பரிதியின் ஆன்மாவில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அங்கே நீதி கேட்க எவரும் இல்லை. வார்டன் லீலா கதவுக்கு வெளியே ஒரு காவல் நாயை போல நின்று சிரித்து கொண்டிருந்தாள். அன்று இரவு பரிதி தன் அறைக்கு திரும்பி அனுப்பப்பட்ட போது அவள் ஒரு பிணமாகவே உணர்ந்தாள். அவளது ஆடைகள் கலைந்திருந்தன. மனது அதை விடவும் சிதைந்திருந்தது. ஒரு பெண்ணுக்கு தன் உயிரை விடவும் மேலான மானம் அங்கே ஒரு வியாபார பொருளாக மாற்றப்பட்டதை நினைத்து விம்மி விம்மி அழுதாள். ஒவ்வொரு இரவும் அவளுக்கு ஒரு தீராத போராட்டமாக மாறியது. நள்ளிரவு 12 மணி தாண்டியும் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டாலே பரிதி அறையின் மூலையில் போய் நடுங்க தொடங்கினாள். நிழல் யுத்தம் என்பது இப்போது அவள் வாழ்வா சாவா என்பதற்கான போராட்டமாக மாறிவிட்டது. ஏன் எனக்கு இந்த நிலைமை? பிரசாந்த், எங்கே இருக்கீங்க? என்னை ஏன் இந்த நரகத்தில் தவிக்க விட்டீங்க என்று கூரையை பார்த்து பரிதி கதறினாள். ஆனால் அங்கிருந்த சிலந்தி வலைகளை தவிர அவளுக்கு பதில் சொல்ல யாருமில்லை. இருப்பினும் அந்த துயரத்தின் உச்சத்தில் பரிதியின் மனதிற்குள் ஒரு வைராக்கியம் பிறந்தது. அவர்கள் என்னை சிதைக்க நினைக்கிறார்கள், ஆனால் நான் அழிய மாட்டேன். இந்த நரகத்தின் சுவர்களை
கதவுகளை உடைத்துக்கொண்டு வெளியே வருவேன். எனக்கும் என் பிரசாந்துக்கும் துரோகம் செய்தவர்களை இதே இடத்தில் வைத்து பழி வாங்குவேன் என்று சபதமேற்றாள். கண்ணீர் வடித்து கொண்டிருந்த அவளது கண்கள் இப்போது முதல் முறையாக கோபத்தில் கனலாக ஜொலித்தன. அந்த நரகத்தின் கலியும் ஒவ்வொரு நொடியும் பருதிக்கு மரண வேதனையை தந்தது. ஆனால் முந்தைய இரவின் அவமானம் அவளுக்குள் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. அழுது ஓய்ந்த கண்கள் இப்போது எரியும் தணலாக மாறியிருந்தன. தற்கொலை செய்து கொள்ள துடித்த அவளது மனம் இப்போது வாழ வேண்டும், இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று கட்டளையிட்டது. அன்று மதியம் காப்பகத்தின் முன்கூட்டிய திட்டமிடப்பட்ட உணவு இடைவேளை. பருதி ஒரு ஓரத்தில் அமர்ந்து கசக்கும் கஞ்சியை வேண்டாம் வெறுப்பாக பருகி கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு மெல்லிய சலசலப்பு கேட்டது. இங்கே அழுதால் யாரும் கேட்க மாட்டார்கள் மகளே, கடித்தால் தான் கதவு திறக்கும். பருதி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே நரைத்த தலைமுடியும் கிழிந்த ஆடைகளுடனும் ஒரு முதிய பெண்மணி அமர்ந்திருந்தார். அவர் பெயர் ருக்மணி. பல ஆண்டுகளாக இந்த சிறையில் அடைக்கப்பட்டு கிடப்பவர். அனைவரும் அவரை பைத்தியம் என்று ஒதுக்கி தள்ளி இருந்தனர். ஆனால் அவரது கண்களில் ஒரு தெளிவு இருந்தது. பருதி அவரிடம் மெதுவாக நெருங்கினாள். நீங்கள் யார்? நான் இங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று ரகசியமாக கேட்டாள். ருக்மணி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பேசத் தொடங்கினார். நானும் உன்னை போலத்தான் ஒரு சொத்து தகராறில் இங்கே தள்ளப்பட்டேன். கௌதமும் லீலாவும் கொடுக்கும் மருந்துகளை ஒருபோதும் விழுங்காதே. அதை உன் நாக்கின் அடியில் ஒளித்து வைத்துக்கொள். பிறகு துப்பிவிடு. உன் புத்தி தெளிவாக இருந்தால் மட்டுமே நீ இங்கிருந்து வெளியேற முடியும் என்றார். ருக்மணி ஒரு முக்கியமான ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பின்வாசல் வழியாக மருத்துவ கழிவுகளை ஏற்ற ஒரு லாரி வரும். அந்த அரை மணி நேரம் மட்டும் லீலாவின் கவனம் சிதறும். அதுதான் உன் ஒரே வழி. பருதிக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அன்று இரவு லீலா மருந்துகளை கொண்டு வந்தபோது பருதி ருக்மணி சொன்னது போலவே செய்தாள். மருந்துகளை விழுங்குவது போல நடித்துவிட்டு லீலா சென்றதும் அவற்றை துப்பினாள். அடுத்த சில நாட்களில் மயக்கம் மருந்தின் பிடியிலிருந்து பருதியின் மூளை விடுதலையானது. அவளது பார்வை கூர்மையானது. வார்டன்கள் எப்போது மாறுகிறார்கள்? சாவிகள் எங்கே வைக்கப்படுகின்றன? சிசிடிவி கேமராக்கள் எங்கே இருக்கின்றன என்பதை அவள் ரகசியமாக கவனித்தாள். ஆனால் ஒரு நாள் மாலை டாக்டர் கௌதம் மீண்டும் அவளை தன் அறைக்கு அழைத்தான். இம்முறை அவன் கையில் ஒரு புதிய ஊசி இருந்தது. உன் உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை என்று உன் மாமியாருக்கு தகவல் அனுப்பிவிட்டேன். இன்று உனக்கு ஒரு பவர்ஃபுல் டோஸ் தரப்போகிறேன் என்று அவன் கொடூரமாக சிரித்தான். பருதிக்கு இதயம் வேகமாக துடித்தது. தப்பிப்பதற்கான வெள்ளிக்கிழமை வர இன்னும் 2 நாட்கள் இருந்தன. இன்று இந்த ஊசி போடப்பட்டால் அவளது சுய நினைவு மீண்டும் பறிபோய்விடும். டாக்டர் அவளை நெருங்கிய போது பருதி பயப்படுவது போல நடித்து தரையில் விழுந்தாள். அவன் அவளை தூக்க குனிந்தபோது மேசையில் இருந்த ஒரு கனமான கண்ணாடியை பேப்பர் வெயிட்டை சட்டென்று எடுத்து அவன் தலையில் பலமாக தாக்கினாள். கௌதம் நிலை குலைந்து கீழே விழுந்தான். அவனது தலையிலிருந்து இரத்தம் கசிய தொடங்கியது. வெளியே லீலாவின் காலடி சத்தம் கேட்டது. பருதிக்கு மூச்சு முட்டியது. இப்போது மாட்டிக்கொண்டால் அதுதான் அவளது கடைசி நாள். டாக்டர் கௌதமின் தலையில் தாக்கிவிட்டு இருள் சூழ்ந்த அந்த மருத்துவ கழிவு லாரியின் பின்புறம் ஒளிந்து கொண்டு ஒரு வழியாக அந்த நரகத்தின் எல்லைகளை தாண்டினாள். பருதி காப்பகத்தின் முள்வேலிகள் அவளது பட்டு மேனியை சிதைத்திருந்தன. அவளது ஆடை கிழிந்து உடல் முழுவதும் காயங்களோடு கலைந்த தலைமுடியுடன் ஒரு நடைப்பிணமாக சாலையில் ஓடினாள். நள்ளிரவு நேரத்தில் தப்பித்து வந்த அவளை பார்த்தவர்கள் ஏதோ பேய் பிடித்தவள் என்றோ அல்லது பிச்சைக்காரி என்றோ நினைத்து ஒதுங்கி சென்றனர். காலில் செருப்பு இல்லை, கையில் ஒரு பைசா இல்லை. ஆனாலும் அம்மா, அண்ணன் என்ற ஒரே ஒரு நினைப்புதான் அவளை முன்னோக்கி நகர்த்தியது. பல மைல்கள் நடந்தும் லாரிகளில் ஒளிந்து பயணம் செய்தும் ஒரு வழியாக தன் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாள். தூரத்திலிருந்து தன் வீட்டை பார்த்ததும் பருதியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அம்மா, அண்ணே என்று மனதிற்குள் கதறியபடி ஓடினாள். ஆனால் அவளது கால்கள் அந்த வீட்டு வாசலில் அப்படியே உறைந்து நின்றன. அந்த சிறிய ஓட்டு வீட்டின் வாசல் கதவின் ஒரு பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருந்தன. வீட்டு முன்னால் மண்டியிருந்த செடி கொடிகள் அந்த வீடு நீண்ட நாட்களாக திறக்கப்படவில்லை என்பதை சொல்லாமல் சொன்னன. அம்மா, அண்ணே என்று பலவீனமான குரலில் கூவிக்கொண்டு கதவை தட்டினாள். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வெளியே வந்தனர். அவர்கள் பருதியை பார்த்ததும் அடையாளம் தெரியாமல் முகம் சுளித்தனர். யார்மா நீ? எதுக்கு இந்த கதவை தட்டுற என்று கேட்டார் பக்கத்து வீட்டு பெரியவர். பருதி தன் முகத்தை மறைந்திருந்த கூந்தலை விலக்கி, தாத்தா, நான் பருதி. எங்க அம்மாவும் அண்ணனும் எங்கே? ஏன் வீடு பூட்டி இருக்கு என்று அழுகையுடன் கேட்டாள். அவளது பெயரை சொன்னதும் அந்த இடமே நிசப்தமானது. அங்கிருந்த பெண்கள் பருதியை ஒரு மாதிரியாக பார்த்தனர். பருதியா? அந்த பைத்தியம் பிடிச்ச பொண்ணா என்று ஒருத்தி முணுமுணுத்தது
பொழுது பரதியின் காதுகளில் இடியாக விழுந்தது. அந்த பெரியவர் ஒரு பெருமூச்சு விட்டு பேசினார். ஏமா, இங்கே எதுக்கு திரும்பி வந்த? நீ கட்டுன இடத்துல பைத்தியமாகி ஆஸ்பத்திரியில இருக்கன்னு ஊரே பேசிச்சு. அந்த அவமானத்தை தாங்க முடியாம உன் அண்ணனும் அம்மாவும் அந்த தங்கச்சிகளை அழைச்சிக்கிட்டு விடியற் காலையிலேயே ஊரை விட்டு போயிட்டாங்க. அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. பருதி நிலை குலைந்து வாசலிலேயே அமர்ந்தாள். நான் பைத்தியம் இல்லை தாத்தா, என்னை நம்புங்க. அவங்க என்னை சதி செஞ்சு அங்கே தள்ளிட்டாங்க என்று கதறினாள். இப்போ அதை பேசி என்ன பிரயோஜனம்? உன் குடும்பமே சிதறி போச்சு. இப்போ நீ இங்கே இருக்கிறது உனக்கும் நல்லது இல்லை, எங்களுக்கும் நல்லது இல்லை. போலீஸ் வந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை. கிளம்பு இங்கிருந்து என்று சொல்லிவிட்டு அவர்கள் கதவை சாத்தி கொண்டனர். மழை தூரத் தொடங்கியது. தான் பிறந்து வளர்ந்த மண்ணிலேயே தான் ஒரு அனாதையாக நிற்கிறோம் என்பதை பருதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் குடும்பத்திற்கு தான் ஒரு சுமையாகி விட்டோமோ என்ற எண்ணம் அவளை துளைத்தது. அண்ணனின் பாசம், தாயின் அரவணைப்பு என அனைத்தும் ஒரு நிழல் யுத்தத்தில் காணாமல் போயிருந்தன. அந்த இருண்ட இரவில் மழையில் நனைந்தபடி எங்கே செல்வது என்று தெரியாமல் பருதி நடக்கத் தொடங்கினாள். அவளுக்கு இப்போது தாயும் இல்லை, துணையும் இல்லை. ஆனால் அவளது மனதிற்குள் இருந்த அந்த நெருப்பு மட்டும் அணையாமல் இருந்தது. மழை ஓய்ந்திருந்தது. ஆனால் பரதியின் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்த மேகங்கள் களையவில்லை. பசியும் தாகமும் அவளது உடலை வாட்ட கால்கள் தன்னிச்சையாக அவள் கல்லூரியில் படிக்கும்போது அடிக்கடி செல்லும் அந்த பழைய சிறிய உணவகத்தை நோக்கி சென்றன. அந்த உணவகத்தின் உரிமையாளர் மாணிக்கம் பரதியை அடையாளம் கண்டு கொண்டார். அவளது கோலத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் எதையும் கேட்காமல் ஒரு தட்டில் சூடான உணவை வைத்தார். பரதி, நீயா இப்படி? காலம் எவ்வளவு கொடுமையானது என்று வருத்தப்பட்டார். அந்த உணவின் ஒவ்வொரு பருக்கையும் பரதிக்கு தன் தாயின் ஞாபகத்தை தந்தது. உண்டு முடித்த பின் கடையின் ஓரத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் ஒதுங்கி அமர்ந்தாள். இரவு கவிய தொடங்கியது. தெரு விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அழுக்கான உடையும் நீண்ட தாடியும் கொண்ட ஒரு வயதான பிச்சைக்காரர் அவளை நெருங்கினார். பருதி பயந்து போய் எழுந்து நின்றாள். யார் நீங்கள்? என்னை விட்டு விடுங்கள் என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். அந்த பெரியவர் அவளை ஏறிட்டு பார்த்தார். அவரது கண்களில் ஒரு பிச்சைக்காரனுக்குரிய தீனத்தன்மை இல்லை, மாறாக ஒருவித தீட்சண்யம் இருந்தது. பயப்படாதே மகளே, உன்னை சுற்றி நடக்கும் நிழல் யுத்தத்தை நான் அறிவேன். நீ பைத்தியம் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். சக்கரவர்த்தி குழுமம் உனக்கு இழைத்த துரோகம், அந்த பாழாய்ப்போன காப்பகத்தில் நீ அனுபவித்த சித்திரவதை எல்லாம் எனக்கு தெரியும் என்றார் அவர் நிதானமாக. பருதி திகைத்து போனாள். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நீங்கள் யார்? என் பெயர் அகத்தியன். நான் யார் என்பது இப்போதைக்கு முக்கியமல்ல. உனக்கு இப்போது ஒரு தளம் தேவை. இழந்த உன் கௌரவத்தை மீட்கவும் உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களை பழி வாங்கவும் உனக்கு ஒரு அடையாளம் தேவை. நீ விரும்பினால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஒரு மனைவியாக உனக்கு இந்த சமூகம் தரும் அந்தஸ்து உன் போராட்டத்திற்கு பெரும் பலமாக இருக்கும் என்றார். பருதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு முன்பின் தெரியாத, அதுவும் பிச்சைக்காரர் கோலத்தில் இருக்கும் ஒருவரை திருமணம் செய்வதா? திருமணமா? உங்களையா என்று கேட்டாள். அகத்தியன் மெல்ல சிரித்தார். இந்த கோலத்தை பார்த்து எடை போடாதே. உனக்கு தேவை ஒரு கவசம். அதை நான் தருவேன். என்னை மணப்பதன் மூலம் உனக்கு ஒரு புதிய பெயர் கிடைக்கும், புதிய வாழ்க்கை கிடைக்கும். உன் எதிரிகளை நீ நெருங்குவதற்கு இதுவே சரியான வழி. யோசித்து பார். அனாதையாக தெருவில் நின்றால் உன்னை மீண்டும் அந்த நரகத்திற்கு தான் கொண்டு செல்வார்கள் என்றார். பருதி நீண்ட நேரம் சிந்தித்தாள். அவளது அண்ணன் இல்லை, அம்மா இல்லை, பிரசாந்தும் இல்லை. சக்கரவர்த்தி குடும்பம் அவளை வேட்டையாட காத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த மர்ம மனிதனின் அழைப்பு ஒரு ஆபத்தாக தோன்றினாலும் அவளது இந்த வாழ்வை மீட்கவும் நீதியை நிலைநாட்டவும் இதுவே கடைசி வாய்ப்பு என்று அவளது உள்ளுணர்வு சொன்னது. சம்மதம் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் பருதி. அகத்தியனின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை அரும்பியது. அந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு பாழடைந்த கோயிலின் முன்னால் எந்த ஆரவாரமும் இன்றி அந்த விசித்திரமான திருமணம் நடந்தது. பரதியின் கழுத்தில் அவர் ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டினார். அது வெறும் தாலி அல்ல, தன் எதிரிகளை வீழ்த்த பருதி ஏந்திய முதல் ஆயுதம் அது. அகத்தியன் என்ற அந்த மர்ம மனிதன் பருதியை ஒரு பழைய ஆள் நடமாட்டமற்ற பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்றார். அந்த வீட்டின் ஒவ்வொரு அடியும் பருதிக்கு அச்சத்தை தந்தது. யார் இவர்? ஏன் எனக்கு உதவ வேண்டும்? ஒருவேளை ராஜேஸ்வரி அனுப்பிய ஆளாக இருப்பாரோ என்ற சந்தேகங்கள் அவள் மனதை ஆட்டி படைத்தன. வீட்டிற்குள் நுழைந்ததும் அகத்தியன் கதவை தாளிட்டு அங்கிருந்து ஒரு சிறிய விளக்கை ஏற்றினான். மங்கலான அந்த வெளிச்சத்தில் அவர் பருதியை உற்று பார்த்தார். பருதி, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இனி நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவர் தன் தலையில் இருந்த நரைத்த
முடிவிக்கையும் முகத்தில் இருந்த செயற்கை தாடியையும் மெல்ல அகற்றினார். முகத்தில் இருந்த தழும்புகள் மற்றும் மேக்கப் கலைந்ததும் அந்த உருவம் மாறத் தொடங்கியது. பரிதி தன் கண்களையே நம்ப முடியாமல் பின்னோக்கி நகர்ந்தாள். அவளது இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல ஒரு கணம் உணர்ந்தாள். அவளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது ஒரு பிச்சைக்காரர் அல்ல, ஒரு முதியவர் அல்ல. அவன் பிரசாந்த். பிரசாந்த், நீங்களா? இது இது நிஜம்தானா, அல்லது நான் இன்னும் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில்தான் கனவு கண்டு கொண்டிருக்கிறேனா என்று அலறியபடி சுவரை பிடித்து கொண்டாள். பிரசாந்த் ஓடி வந்து அவளை தாங்கிக் கொண்டான். இல்லை பரிதி, இது கனவு இல்லை. உன் பிரசாந்த், உயிரோடு தான் இருக்கேன். அந்த விபத்தில் நான் சாகவில்லை என்று அவளது கைகளை பற்றி கொண்டான். அவனது கண்களில் குற்ற உணர்ச்சியும் காதலும் ததும்பி நின்றன. அப்படியானால் அந்த பிணம், அந்த தகனம் ஏன் இவ்வளவு நாட்கள் என்னை தேடி வரவில்லை? நான் அந்த நரகத்தில் அனுபவித்த சித்திரவதை உங்களுக்கு தெரியுமா என்று பரிதி அவனது மார்பில் அடித்துக்கொண்டு கதறினாள். பிரசாந்த் அவளை அமைதிப்படுத்தினான். அன்று இரவு விமான நிலையம் சென்றபோது என் காரை வழிமறித்து ஒரு லாரி மோதியது. அது விபத்து அல்ல, திட்டமிட்ட கொலை முயற்சி. கார் தீப்பிடிப்பதற்கு சில நொடிகள் முன்பு நான் தூக்கி எறியப்பட்டேன். அந்த விபத்தில் இறந்தது என் காரில் லிப்ட் கேட்ட ஒரு அந்நிய நபர். முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் கருகிவிட்டதால் அது நான் தான் என்று அனைவரும் நம்பிவிட்டனர். தொடர்ந்து பேசினான் பிரசாந்த். நான் நினைவிழந்த நிலையில் ஒரு கிராமத்து மக்களால் காப்பாற்றப்பட்டேன். உணர்வு வந்தபோது என் வீட்டில் நிஜ முகம் தெரிந்தது. என் சித்தி ராஜேஸ்வரி தான் அந்த விபத்துக்கு பின்னால் இருந்தாள் என்பதும் என் தந்தைக்கும் இதில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதும் புரிந்தது. நான் உயிரோடு இருப்பது தெரிந்தால் உன்னையும் என்னையும் நிம்மதியாக விடமாட்டார்கள் என்பதால் நான் இறந்து விட்டதாகவே நாடகமாடினேன். ஆனால் அவர்கள் உன்னை இப்படி சிதைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை பரிதி. என்னை மன்னித்துவிடு. பரிதி இப்போது ஒரு புதிய மனுஷியாக நிமிர்ந்து நின்றாள். அவளது கணவன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி அவளுக்கு 1000 யானை பலத்தை தந்தது. இனி மன்னிப்புக்கு இடமில்லை பிரசாந்த். அவர்கள் நம் வாழ்க்கையை சூறையாடிவிட்டார்கள். நம்மை பிரிக்க நினைத்தவர்களுக்கு நாம் இருவரும் சேர்ந்து ஒரு மரண அடியை கொடுக்க வேண்டும். இந்த நிழல் யுத்தத்தில் இனி இரத்தமும் கண்ணீரும் அவர்களின் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக சொன்னாள். அன்று இரவு அந்த பண்ணை வீட்டில் ஒரு புதிய திட்டம் தீட்டப்பட்டது. இறந்ததாக கருதப்பட்ட பிரசாந்தும் பைத்தியமாக முத்திரை குத்தப்பட்ட பரிதியும் இணைந்து சக்கரவர்த்தி குழுமத்தின் சாம்ராஜ்யத்தை ஆட்டங்காண வைக்க புறப்பட்டனர். பண்ணை வீட்டின் அந்த மங்கலான விளக்கொலியில் பிரசாந்த் சொல்ல சொல்ல ஒவ்வொரு உண்மையும் பரிதியின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. அதுவரை தன் வாழ்வை சிதைத்தது விதி என்று நினைத்து கொண்டிருந்த பரிதிக்கு அது ஒரு திட்டமிட்ட நிழல் யுத்தம் என்பது இப்போது தெளிவாக புரிந்தது. அன்று இரவு அந்த தொலைபேசி அழைப்பு வந்தபோது நான் எதையும் யோசிக்கவில்லை பரிதி என்று பிரசாந்த் தனது கடந்த காலத்தை தோண்டினான். என் நண்பன் விபத்தில் சிக்கிக்கொண்டதாக வந்த அந்த தகவல் ஒரு தூண்டில். நான் பதற்றத்தில் தனியாக காரை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றேன். அங்கே கருப்பு நிற லாரி ஒன்று என் காரை வேண்டுமென்றே மோதி பள்ளத்தில் தள்ளியது. பரிதி அவனது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். பிரசாந்த் தொடர்ந்தான். கார் தீப்பிடிக்க தொடங்கிய போது ஒரு விசுவாசமான உயிர் என்னை காப்பாற்றியது. அவர் வேறு யாருமல்ல, நம் குடும்பத்திற்கு பல ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வந்த டாக்டர் அருண். ராஜேஸ்வரி சித்தியின் திட்டத்தை அவர் முன்கூட்டியே மோப்பம் பிடித்திருந்தார். அந்த சாலை விபத்து நடந்த இடத்திற்கு முதலுதவி குழுவோடு அவரே வந்தார். நான் உயிருடன் இருப்பதை ரகசியமாக வைத்திருந்து அடையாளம் தெரியாத வேறொரு உடலை அங்கே வைத்து எரிக்க செய்தார். ஆனால் சித்தி ஏன் இதை செய்ய வேண்டும்? நீங்கள்தான் அந்த வீட்டின் ஒரே வாரிசு அல்லவா என்று பரிதி கேட்டாள். பிரசாந்த் கசப்புடன் சிரித்தான். வாரிசு என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனையே. சக்கரவர்த்தி குழுமத்தின் சொத்துக்கள் அனைத்தும் என் பெயரில் இருந்தன. நான் உயிருடன் இருக்கும் வரை ராஜேஸ்வரி சித்தியால் அந்த பணத்தை தொட முடியாது. நான் இறந்துவிட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் சித்தியின் மகனுக்கு சேரும் வகையில் ஒரு போலி உயிலை அவர் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தார். அந்த உயிலில் நீ கையெழுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அந்த மனநல காப்பகத்தில் அடைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அப்படியானால் என் மாமனார், அவருக்கும் இதில் பங்கு உண்டு என்று பரிதி அதிர்ச்சியுடன் கேட்டாள். அப்பா ஒரு பொம்மை போல சித்தியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு உண்மை தெரிந்தால் சித்தி அவரையும் விட்டு வைக்க மாட்டார். அதனால்தான் நான் அகத்தியன் என்ற பெயரில் பிச்சைக்காரனாக மாறி அந்த மாளிகையை சுற்றி உளவு பார்த்து கொண்டிருந்தேன். நீ காப்பகத்திலிருந்து தப்பி வந்த செய்தி வந்ததும் அவர்கள் உன்னை தேடி பிடித்து கொள்ள திட்டமிட்டிருந்தனர். அதிலிருந்து உன்னை காப்பாற்றவே நான் உன்னை மனம் முடித்தேன். பரிதியின் மனதில் இப்போது பயம் மறைந்து ஒருவித ஆவேசம் பிறந்தது. என்னை ஒரு பைத்தியமாக சித்தரித்து என் அண்ணனையும் அம்மாவையும் ஊரை விட்டு துரத்தி என் மானத்தை சூறையாடி அவர்கள் செய்த பாவங்களுக்கு பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது பிரசாந்த். சக்கரவர்த்தி குழுமத்தின் அஸ்திவாரம் இப்போதே ஆடத் தொடங்க வேண்டும்.
என்றால் உறுதியுடன். இருவரும் கைகோர்த்து நின்றனர். அந்த அறையில் எரியும் விளக்கு விரைவில் அவர்கள் கிளப்பப் போகும் பெரும் புயலுக்கு ஒரு சாட்சியாக இருந்தது. அந்த பண்ணை வீட்டின் இருட்டில் பிரசாந்த் ஒவ்வொன்றாக விவரிக்கும்போது ராஜேஸ்வரியின் நிஜமான அரக்க முகம் பரதியின் கண்களுக்கு முன்னே நிழலாடியது. அன்பு, பாசம், குடும்பம் என தான் நம்பியிருந்த அனைத்தும் ஒரு பெரும் போலித்தனம் என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. பரதி, நீ காப்பகத்தில் இருந்தபோது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசித்திரமான மருந்துகள் அவை சாதாரணமானவை அல்ல என்று பிரசாந்த் கூறினான். ராஜேஸ்வரி சித்தி, அந்த டாக்டர் கௌதமுக்கு கொடுத்த கட்டளை மிக தெளிவானது. உன்னை முழுமையாக பைத்தியமாக்க தேவையில்லை. ஆனால் ஊர் கண்ணுக்கு நீ பைத்தியமாக தெரிய வேண்டும். அப்போதுதான் உன்னால் எதற்கும் உரிமை கோர முடியாது. உன்னை ஒரு நடைப்பிணமாக மாற்றி உன் கைரேகையை பெற்று மொத்த சொத்துக்களையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொள்வதே அவளுடைய திட்டம். பரதியின் உடல் நடுக்கம் எடுத்தது. அப்படியானால் என் அண்ணனையும் அம்மாவையும் ஊரை விட்டு துரத்தியதும் அவர்தானா? ஆமாம் பரதி, உன் அண்ணன் மணி உன்னை தேடி பல முறை அந்த மாளிகைக்கு வந்தான். ஆனால் ராஜேஸ்வரி சித்தி ஆட்களை வைத்து அவனை மிரட்டினாள். உன் தங்கை ஒரு கோடீஸ்வரனுடன் ஓடிவிட்டாள் என்று ஊர் முழுவதும் வதந்தியை பரப்பினாள். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தான் உன் குடும்பம் தற்கொலை விளிம்பிற்கு சென்று பின் எங்கோ மறைந்து விட்டது. அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்பதை சித்தி ரகசியமாக வேவு பார்த்து கொண்டிருக்கிறாள். பரதி தன் கைகளை இறுக்கி கொண்டாள். ராஜேஸ்வரி சொத்துக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையையும் கௌரவத்தையும் இவ்வளவு கேவலமாக சிதைப்பார் என்று அவள் எண்ணவில்லை. பிரசாந்த் அன்று அந்த மருத்துவமனையில் டாக்டர் கௌதமை பார்க்க வந்த அந்த கருப்பு உடை மனிதன் அவன் யார் என்று எனக்கு இப்போது புரிகிறது. அவன் சித்தியின் நம்பிக்கைக்குரிய அடியாளும் தானே என்று கேட்டாள் பரதி. சரியாக சொன்னாய். அவன் பெயர் ரத்னம். சித்தியின் எல்லா பாவங்களுக்கும் அவன்தான் வலது கை. பிரசாந்த் இறந்து விட்டான். பரதி பைத்தியமாகிவிட்டாள் என்று உலகம் நம்பியிருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் வெற்றியை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாளை மாலை சக்கரவர்த்தி குழுமத்தின் புதிய வாரிசாக ராஜேஸ்வரியின் மகன் பதவியேற்கும் விழா நடக்கப் போகிறது. பரதியின் கண்களில் ஒரு குரூரமான மின்னல் வெட்டியது. அப்படியானால் அந்த விழாதான் அவர்களின் இறுதி சடங்காகவும் இருக்க வேண்டும். சித்தி ஆடிய ஆட்டமெல்லாம் போதும். ஒரு பெண்ணை தெருவுக்கு கொண்டு வந்த அந்த திமிர் அதே தெருவில் வைத்து அவளை மண்டியிட வைக்க வேண்டும். பிரசாந்த் அவளை பெருமையுடன் பார்த்தான். நிச்சயமாக பரதி, நாம் இப்போது பலவீனமானவர்கள் அல்ல, உண்மையை ஆயுதமாக ஏந்தியவர்கள். ராஜேஸ்வரி சேர்த்திருக்கும் அந்த சொத்து சாம்ராஜ்யத்தை அவர் கண் முன்னாலேயே எரிப்போம். அன்று இரவு ராஜேஸ்வரியின் ஒவ்வொரு அசைவையும் முறியடிக்க பரதியும் பிரசாந்தும் ஒரு மாபெரும் வியூகத்தை வகுத்தனர். நிழல் யுத்தத்தின் மிக முக்கியமான கட்டம் தொடங்கியது. இருண்ட மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்த சூரியன் மெல்ல எட்டி பார்ப்பது போல பரதி மற்றும் பிரசாந்தின் வாழ்க்கையில் ஒரு அமைதியான விடியல் பிறந்தது. பண்ணை வீட்டின் பாதுகாப்பில் பிரசாந்த் தனது அடுத்த கட்ட நகர்வுகளை தொடங்கினான். அவனது கல்லூரி காலத்து நண்பனும் நேர்மையான வழக்கறிஞருமான ராகுல் அவர்களுக்கு உதவ முன்வந்தாள். ராகுலின் உதவியுடன் ஒரு ரகசியமான இடத்தில் பிரசாந்த் தனது புதிய அலுவலகத்தை அமைத்தான். அவன் உயிருடன் இருப்பது ராஜேஸ்வரிக்கு தெரிந்தால் மீண்டும் ஆபத்து ஏற்படும் என்பதால் ஆக்னேயா கன்சல்டன்சி என்ற பெயரில் மறைமுகமாக தனது தொழில் சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கினான். ஆனால் தொழிலை விட பிரசாந்திற்கு பெரிய சவாலாக இருந்தது பரதியின் மனக்காயங்களை ஆற்றுவதுதான். மனநல காப்பகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நச்சு மருந்துகள் பரதியின் உடலை மட்டுமல்ல, அவளது தன்னம்பிக்கையையும் சிதைத்திருந்தன. தூக்கத்தில் கூட என்னை விட்டுடுங்க, நான் பைத்தியமில்லை என்று அவள் அலறுவதைக் கண்டு பிரசாந்தின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஒவ்வொரு முறை அவள் நடுங்கும் போதும் பிரசாந்த் அவளது கைகளை இறுக பற்றி கொண்டான். பரதி, நீ பாதுகாப்பா இருக்க. இனி உன்னை யாராலும் தொட முடியாது. நான் இருக்கேன் என்று அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு ஒரு மருந்தாக அமைந்தது. மெல்ல மெல்ல பரதி இயல்பு நிலைக்கு திரும்பினாள். அவளது கண்களில் இருந்த அந்த பழைய ஒளி மீண்டும் சுடர்விட தொடங்கியது. பிரசாந்த் அவளை ஒரு ராணியைப் போல கவனித்து கொண்டான். அவளுக்கு பிடித்த புத்தகங்கள், தமிழ் இலக்கியங்கள் என அனைத்தையும் வரவழைத்து கொடுத்து அவளது சிந்தனையை திசை திருப்பினான். பரதியும் பிரசாந்திற்கு ஒரு பெரும் பலமாக மாறினாள். அவனது புதிய தொழிலின் கணக்கு வழக்குகளையும் ராஜேஸ்வரிக்கு எதிராக திரட்ட வேண்டிய ஆதாரங்களையும் அவள் மிக நேர்த்தியாக தொகுத்து கொடுத்தாள். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கடந்த காலத்தின் கசப்பான வடுக்களை தங்கள் காதலால் மெல்ல மறைக்க முயன்றனர். பிரசாந்த், நாம் இழந்தது சொத்துக்களை மட்டுமல்ல, நம் நிம்மதியையும் கௌரவத்தையும் அது மீண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாள் பரதி ஒரு மாலை பொழுதில். பிரசாந்த் அவளை பார்த்து புன்னகைத்தான். நிச்சயமாக பரதி, அதற்கான நேரம் வந்துவிட்டது. ராஜேஸ்வரி சித்தி ஆடிக்கொண்டிருக்கும் இந்த வெற்றி ஆட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் முடியப் போகிறது. நாளை நடக்கும் அந்த கூட்டத்தில் சக்கரவர்த்தி குழுமத்தின் அஸ்திவாரம் சரிவதை அவர்கள் பார்ப்பார்கள். இருவரும் அந்த புதிய தொடக்கத்தின் விளிம்பில் நின்றனர். அது வெறும் பொருளாதார முன்னேற்றம் மட்டுமல்ல, தங்களை சிதைக்க நினைத்தவர்களுக்கு எதிராக அவர்கள் தொடுக்கப் போகும்
நீதியின் யுத்தம். பழைய வழிகள் இப்போது அவர்களுக்கு ஒரு போர்க்கருவியாக மாறியிருந்தது. சக்கரவர்த்தி குழுமத்தின் தலைமையகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. ராஜேஸ்வரி தனது மகனை வாரிசாக அறிவிக்க மேடையேறிய அந்த தருணம் அவளது வாழ்வின் உச்சக்கட்ட வெற்றியாக அவள் கருதினாள். ஆனால் அரங்கம் அதிரும் வகையில் ஒரு குரல் ஒலித்தது. அது பிரசாந்துடையது. மறைந்து வாழ்ந்த பிரசாந்த் வழக்கறிஞர் ராகுல் மற்றும் காவல்துறையினருடன் அரங்கிற்குள் நுழைந்தான். இறந்ததாக கருதப்பட்ட வாரிசு உயிருடன் வருவதைக் கண்டு ராஜேஸ்வரி நிலைகுலைந்து போனாள். பிரசாந்த் அடுக்கடுக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தான். விபத்து நடந்த இடத்திலிருந்து கிடைத்த தடயங்கள், டாக்டர் கௌதமின் வாக்குமூலம் மற்றும் சொத்துக்களை அபகரிக்க ராஜேஸ்வரி தயாரித்த போலி உயில், அனைத்திற்கும் மேலாக மேடையில் தோன்றிய பரிதி தான் அனுபவித்த சித்திரவதைகளை ஆதாரங்களுடன் விவரித்தாள். ஒரு பெண்ணை பைத்தியமாக்கி தெருவில் விட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தாயே ராஜேஸ்வரி, இதோ அந்த பெண்ணே இன்று உனக்கு யமனாக வந்து நிற்கிறேன் என்று அவள் கர்ஜித்தாள். ராஜேஸ்வரி மற்றும் அவளது கூட்டாளி ரத்னம் ஆகியோரை தப்ப விடாமல் காவல்துறை கைது செய்தது. ஊடகங்களின் கேமராக்கள் ராஜேஸ்வரியின் அவமானத்தை சித்திரமாக்கின. சில காலத்திற்கு முன்பு வரை பரிதியை பைத்தியம் என்று ஏளனம் செய்த அதே உலகம் இன்று அவளது மன உறுதியைக் கண்டு தலை வணங்கியது. சில மாதங்களுக்கு பிறகு பரிதி இப்போது பிரசாந்துடன் அந்த பண்ணை வீட்டிலேயே அமைதியான ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கினாள். பிரசாந்தின் முயற்சியால் ஊரை விட்டு சென்ற அவளது அண்ணன் மணி மற்றும் அவளது குடும்பத்தினர் தேடி கண்டுபிடிக்கப்பட்டனர். பரிதி உயிருடனும் கௌரவத்துடனும் இருப்பதை அறிந்ததும் அந்த ஏழை குடும்பத்தின் கண்ணீர் ஆழ்ந்த கண்ணீராக மாறியது. பரிதி இப்போது வெறும் குடும்பத் தலைவி மட்டுமல்ல, சக்கரவர்த்தி குழுமத்தின் சமூக நல அமைப்புகளை முன்னின்று நடத்துகிறாள். தன்னை போல அநீதியால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு துணையாக ஒரு மையத்தை தொடங்கியுள்ளாள். பிரசாந்த், அன்று அந்த சுடுகாட்டில் என் கனவுகள் முடிந்து விட்டதாக நினைத்தேன். ஆனால் இன்று இந்த வாழ்க்கை ஒரு புது கவிதையாக இருக்கிறது என்றாள் பரிதி. மாலையில் கடற்கரை ஓரம் நடந்தபடி பிரசாந்த் அவளது கைகளை பற்றி, இந்த யுத்தத்தில் வென்றது நான் அல்ல பரிதி, உன் தன்னம்பிக்கைதான். நிழல்களை கண்டு பயப்படாமல் அந்த நிழலை உருவாக்கியவர்களையே நீ எதிர்த்து நின்றாய். அதுதான் உண்மையான வெற்றி என்றான். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தண்டனையை சட்டத்தின் மூலம் ராஜேஸ்வரி அனுபவித்து கொண்டிருக்க பரிதியும் பிரசாந்தும் தங்கள் பழைய வழிகளை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு புதிய நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி நடை போட்டனர். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.